பண்டிகைக்கு இன்னும் 1 மாதமே உள்ள நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்காக ஆண்டிப்பட்டி சுற்று வட்டார பகுதிகளில் காளைகளுக்கு தீவிரமாக பயிற்சி அளித்து வருகிறார்கள் உரிமையாளர்கள். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள டி. ராஜகோபாலன்பட்டி, சுப்புலாபுரம், வெண்டிநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்காக காளைகளை அதன் உரிமையாளர்கள் தற்போதிலிருந்தே தீவிரமாக தயார்படுத்தி வருகிறார்கள். காளைகளுக்கு நடைபயிற்சி, சுற்றோட்ட பயிற்சி, ஈர மண்ணில் கொம்பு குத்தும் பயிற்சி, நீச்சல் பயிற்சி, வட்ட கயிறு பயிற்சி ஆகிய பயிற்சிகளை நாள்தோறும் அளித்து வருவதாக கூறும் காளைகளின் உரிமையாளர்கள், காளைகளுக்காக பருத்தி விதை, புண்ணாக்கு, பாசி டஸ்ட், வாழைப்பழம், பேரிச்சம்பழம் என சத்தான உணவுப் பொருட்களை வழங்கி வருவதாக கூறுகிறார்கள். இந்த பகுதிகளில் மட்டும் 30க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகள் உள்ள நிலையில் இங்கிருந்து அவற்றை ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்காக மதுரை மாவட்டத்தில் உள்ள அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுகளுக்கு அழைத்துச் செல்ல திட்டமிட்டிருக்கிறார்கள். தேனி மாவட்டத்தில் உள்ள ஐயம்பட்டி, பல்லவராயன்பட்டி பகுதிகளுக்கும், திண்டுக்கல், புதுக்கோட்டை, கோவை, திருப்பூர், சிவகங்கை மாவட்ட பகுதிகளுக்கும் தங்கள் காளைகளை ஆர்வமாக கொண்டு செல்ல இருப்பதாக கூறுகிறார்கள் காளை வளர்ப்போர். பொங்கல் பண்டிகை 1 மாசம் இருக்குன்னா பயிற்சி, தீவிர பயிற்சி மாட்டு கொடுத்துட்டு இருக்கேன். அவனியாவரம், பாலமேடு, அலங்காநல்லூர், கீழக்கரை ஜல்லிக்கட்டு பயிற்சி கொடுத்துட்டு இருக்க மாட்டுக்கு. அதே எனக்கு சத்தான உணவு, பயிற்சி கொட்டை, குச்சி பினாக்கு, பேரிச்சம்பழம், அது எனக்கு நடப்பயிற்சி, சுற்றோட்ட பயிற்சி, மண் குத்து பயிற்சி, நடப்பயிர் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க மாட்டுக்கு. அப்படின்னா எங்கள் மாடு எத்தனை ஊடி சல்லி வந்து அந்த சல்லிக்கெல்லாம் போயிருக்கு. கடைக்கல், பாலமேடு எல்லா ஊருக்கும் போய் வந்திருக்கா. ஆனால் எங்கள் மாட்டை யார் இது வரைக்கும் உடம்புல கை வச்சு கிடையாது. சும்மா அவுத்து விட்டு ஏதோ அந்த சும்மா அந்த மாடு பாயின்னு சொல்லி கொடுக்குற பாட்டில் கொடுப்பாங்க. வாங்கிட்டு பசா வந்துடும். பாஞ்சா தானே பண்ணி கொடுக்க போகிறாங்க. மாடு அவுத்து விட்ட உடனே திட்ட வெண்டிக்கிறாங்க. இப்போதே காளைகளை தயார்படுத்தினால்தான் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பரிசுகளை அள்ளி வர முடியும் என்று உற்சாகத்துடன் கூறும் காளை வளர்ப்போர் இதற்கான ஊட்டத்தையும் பயிற்சிகளையும் காளைகளுக்கு அளித்து வருகிறார்கள்.